பசியோட ஒருத்தர் ஒரு ஹோட்டலுக்குள்ள நுழையிறார். அங்கே இருக்கிற வெயிட்டர் கிட்ட 2 இட்லி 1 வடை 1 காஃபி சாப்பிடணும், எவ்வளவு ஆகும்னு கேட்குறார். 80 ரூபா ஆகும்னு வெயிட்டர் சொல்கிறார். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஓ அப்படியா, அப்போ 2 இட்லி 1 வடை எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்குறார். வெயிட்டர் 60 ரூபா ஆகும்னு கொஞ்சம் சலிப்போட சொல்கிறார். ஏதோ யோசனை பண்ணிட்டு, அப்போ 2 இட்லி மட்டும் எவ்வளவு அப்படின்னு மீண்டும் கேட்கிறார். இந்த முறை கடுப்பான வெயிட்டர், உங்ககிட்ட காசு இருக்கா இல்லையா, இல்லைன்னா எதுக்காக இங்கே வந்து ஏன் உயிரை வாங்குறீங்க, 2 இட்லி 40 ரூபா ஆகும் அப்படின்னு கொஞ்சம் கோபமாக சொல்கிறார். சரி கொண்டு வாங்கன்னு சொல்லி சாப்பிட்டு பில்லை கட்டிட்டு போயிடுறார். கொஞ்ச நேரம் கழித்து க்ளீன் பண்ண வந்த வெயிட்டர் அவருடைய தட்டுக்கு கீழே 10 ரூபா இருக்கிறத பார்க்குறார். அப்போ தான் அந்த வெயிட்டருக்கு புரியுது, அந்த நபர்கிட்ட இருந்ததே 50 ரூபா தான், தனக்கு டிப்ஸ் கொடுக்கத்தான் இவ்வளவு கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டு ஆர்டர் பண்ணியிருக்காருன்னு. பல சமயங்களில் மக்களை நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறோம், ரொம்ப எளிதாக மதிப்பிடுறோம், உணர்வுகளையும் வார்த்தைகளால் புண்படுத்தி விடுறோம். முதல் பார்வையில் ஒருவரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. மேலோட்டத்தை கடந்து பார்க்கும் போதுதான் உண்மை புரியும்.